ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஒரு மாத்திர வாசியுங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் வேத புத்தகத்தை தேவனுக்கு நேராக உயர்த்துவோமா? விசுவாச அறிக்கையை சொல்லுவோம். நான் சொல்லுகிற விசுவாச அறிக்கையை தொடர்ந்து சொல்லுங்கள். இந்த வேதம் என்னுடையது. இந்த வேதம் என்னை யார் என்று சொல்லுகிறதோ அந்த ஆள்தான் நான். இந்த வேதம் எனக்கு என்னவெல்லாம் உண்டு என்று சொல்லுகிறதோ அதெல்லாம் எனக்கு உண்டு. இந்த வேதம் என்னால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லுகிறதோ அதெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே என்னால் செய்ய முடியும். இன்றைக்கு என்னுடைய இருதயம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் திறந்திருக்கிறது. நான் தேவனுடைய வார்த்தையினாலே ஆசீர்வதிக்கப்பட போகிறேன். ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு சொல்லப்பட்ட சாட்சிகள் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக இருக்கக்கூடிய சாட்சிகள். ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாறினானாம். ஆமென். ஒன்றுமில்லாத குப்பையில இருந்த நம்மை தேவன் கோபுரத்தில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம எல்லாரும் பிறக்கும் போது என்ன இங்கு கொண்டு வந்தோம், கொண்டு செல்ல. பிறக்கும் போது ஒன்னும் கொண்டு வரல. இப்ப நிறைய வச்சிருக்கிறோம். வச்சிருக்கிறோமா? யார் யார்ட்டெல்லாம் இருக்குது? யார் யார்ட்டெல்லாம் இருக்குது? என்ன இருக்குது? கோபம் இருக்குது, வெறுப்பு இருக்குது, பொறாம இருக்குது. அதா இருக்கு. என்ன இருக்கு எல்லாத்துக்கிட்டே? கர்த்தருடைய ஐஸ்வர்யம் என்னிடத்தில் இருக்கிறது. ஆமென். பொருள் மாத்திரம் இல்ல, அவருடைய ஐஸ்வர்யம் முழுவதும் இருக்கிறது நம்மிடத்தில். அன்பு, இரக்கம், சாந்தம், அமைதி, தங்கம், வெள்ளி, பணம், டிரஸ் எல்லாம் அவருடைய ஐஸ்வர்யம் நம்மிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ரைட். இப்போ வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் ஒரு வசனத்தை வாசித்தோம். ரோமர் 8:28. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ காரியங்கள் நடக்கின்றன. எவ்வளவோ நிறைய தினந்தோறும் நாம நினைத்து பார்க்க முடியாத காரியங்கள் தான் நடந்து கொண்டே இருக்கிறது. அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா. சில காரியங்கள் நமக்கு சந்தோஷமான காரியமாய் இருக்கிறது. சில காரியங்கள் நமக்கு சலிப்பாய் இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் நடக்கின்றன. சரிதானா? சில காரியங்கள் நன்மையாய் நடக்கின்றன, சில காரியங்கள் தீமையான காரியங்கள் போல நமக்கு தோன்றுகிறது. வேதம் சொல்லுகிறது சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அறிந்திருக்கிறது முக்கியம். முதல்ல நீங்களும் நானும் கர்த்தர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். அதே போல நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எப்போ இங்கிலீஷ்ல போட்டிருக்கு all things work together for good. எல்லா காரியங்களும் நன்மைக்காகவே நடக்கிறது, நடத்தப்படும் என்று இங்கிலீஷில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் வரும்போது சந்தோஷம் அடைகிறோம், தீமையான காரியங்கள் வரும்போது சலிப்படைகிறோம் இல்லையா? ஆனால் வேதம் சொல்லுகிறது, கருத்தை மறுபடியும் உணர்ந்து கொள்ளுங்கள், சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அறிந்திருக்கிறோமா? முதல்ல நம்ம என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் முடியும் என்று அறிந்திருக்கிறோமா? யார் அறிந்திருப்பார்கள் தெரியுமா? வசனத்தை வாசிங்க. அன்றியும் தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் யாரோ அவர்களுக்குத்தான் தெரியும்
என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் நன்மையிலே தான் முடியும். எல்லாருக்கும் அப்படி வராது உணர்வு. எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, நயா கஷ்டம், சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, இப்படியே சொல்லிட்டு உட்கார்ந்திருப்பான் எல்லாரும். ஆனால் தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் யாரோ, தேவனுடைய சித்தத்தின்படி அல்ல, தேவனுடைய தீர்மானத்தின்படி. தேவ சித்தம் வேறு, தீர்மானம் வேறு. பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் ஒரு மாதிரி பாக்குறாங்க. என்னைய தேவ சித்தம் வேறு, தேவனுடைய தீர்மானம் வேறு. தேவ சித்தம் எல்லாம் நடக்கணும்னு சொல்லி ஆனா நடக்காது. தேவனுடைய தீர்மானம் மாத்திரம் அவர் பிளான் போட்டாச்சு. இந்த காரியம் இது கண்டிப்பா நடந்து ஆகணும். இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டும், மரித்த இயேசு உயிர்த்தெழ வேண்டும் என்பது தேவனுடைய பிளான். அது தேவனுடைய திட்டம், தீர்மானம். அது என்னதான் அவர் பண்ணாலும் சரி நடந்தே ஆகும். ஆமென். யோனா மூலமாய் நினிவே பட்டணத்திற்கு சத்தியம் சொல்ல வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானம். தேவனுடைய தீர்மானத்தை ஒருவனாலும் மாற்ற முடியாது. தேவனுடைய தீர்மானத்தை ஒருவனாலும் மாற்ற முடியாது. மோசே மூலமாய் இஸ்ரவேல் மக்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானம். இந்த தீர்மானத்தை மோசையே தட்டு தடுமாறி தடை பண்ணாலும் சரி அது நிற்காது. தேவனுடைய தீர்மானம் மாறாத தீர்மானம். இது மாறாத சட்டம் போல. அதே போல அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் ஏதோ ஒரு தீர்மானத்தின்படி தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தீர்மானம் இருக்கா? நம்ம தேவன் ஒரு தீர்மானம் வச்சிருக்கிறாரா? கல்யாணம் முடிக்கும் போதே நமக்கு தெரியுது இல்ல, புருஷன் மனைவியா ஏன் நம்ம மாறணுங்கிற உணர்வு இருக்கா இல்லையா? கல்யாணம் முடிச்சோட தானே எல்லாருமே மெஜாரிட்டி, 1-2 தான் முடிக்காத ஆட்கள். கல்யாணம் முடிக்கும் போதே நமக்கு தெரியுது நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், பிள்ளை குட்டி பெற்று நல்லபடியா வாழணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நமக்கு இருக்கிறது. இதற்காகத்தான் கல்யாணமே முடிக்கிறாங்கன்னு தெரியுது நமக்கு இல்லையா? அப்ப அதே போல நீ கிறிஸ்துவுக்குள்ளே வந்து விட்டாய். முதல்ல நீ கிறிஸ்துவுக்குள்ளே வந்து விட்டாலே உண்மையிலே ஒரு தீர்மானம் வைத்திருக்கிறார் தேவன். இரண்டாவது, கிறிஸ்துவுக்குள்ளே வந்த உனக்கு ஒரு பட்டமோ பதவியோ கொடுத்து விட்டால் தேவன் உண்மையிலே ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறார். அப்ப தேவனுடைய தீர்மானம் இன்னதென்று முதல்ல அறிந்து கொள்ளும். நம்ம எல்லாரும் அவருடைய தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டிருந்தால், அவருடைய தீர்மானத்தின்படியே உன்னையும் என்னையும் தேவன் அழைத்திருந்தால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். ஹல்லேலூயா. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசியுங்கள் சீக்கிரமாய். 2 பேதுரு 1:10. உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். உங்கள் அழைப்பையும் உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இப்படி செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. ஆக முதல்ல அவருடைய தீர்மானத்தின்படி நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய தீர்மானத்தின்படியே அழைக்கப்பட்ட நான் அதன்படியே செய்து கொண்டிருக்கிறேன். இப்படி ஒரு உணர்வு நம்ம எல்லாருக்கும் இருக்கணும். என்னுடைய தீர்மானம் என்ன? எல்லார் மேலையும் தேவன் வைத்திருக்கிற ஒரே தீர்மானம் என்ன? எல்லார் மேலையும் தேவன் வைத்திருக்கிற ஒரே தீர்மானம் என்ன? மேரியம்மா சொல்லுங்க, உங்க மேல தேவன் வைத்திருக்கிற தீர்மானம் என்ன? தெரியல. எங்க மகன் அமெரிக்கா போகணும், அதான் தீர்மானம். அல்லது நான் பெரிய பணக்காரனாகணும், அதான் தீர்மானம் இல்லை. நம்மேல் எல்லா கிறிஸ்தவர்கள் மேலே கிறிஸ்துவுக்குள்ளாய் பிறந்திருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குள்ளேயும் தேவன் வைத்திருக்கிற ஒரு அனாதி தீர்மானம் என்ன? என்னங்க சொல்லுங்க. உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கு. எல்லாரையும் கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வருகிற முதல் அவருடைய பிளான் அதுதான். நீ கிறிஸ்தவனா மாறிட்டா முதல்ல ஒரு கிறிஸ்தவனாச்சும் கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வரணும். நான் கிறிஸ்தவனாகி 10 வருஷம் ஆச்சுங்க, இன்னும் ஒருத்தரையும் போய் சத்தியமே சொல்லல, பிரயோஜனமே இல்லை, பரலோகத்துக்கு வரவே முடியாது. வெறுங்கையோடு வந்தால் அவர் வெறுங்கையோடு வீட்டுக்கு அனுப்பிச்சுடுவார் உன்னைய. மறுபடியும் ஆபத்துக்கு எழுதியிருக்கும், வெறுங்கையோடு போனா விரட்டிடுவார் அவர். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தீர்மானம் உண்டு. அதுல ஜெனரல் தீர்மானம், நீங்கள் உலகம் எங்கு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்க வேண்டும்.
இப்படிப்பட்ட தீர்மானம் தான் கிறிஸ்தவன் எல்லாருக்குமே. கிறிஸ்தவனா இருக்கிறவங்க அத்தனை பேரும் நான் மாத்திரம் கிறிஸ்தவனா இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டால் போதாது, என்னை போலே எல்லோருமே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நேற்றைய தினத்தில் மார்த்தாலும் செல்வியா, பாஸ்டர் செல்வியா அவர் 2 பேரும் போனாங்க. போய் அவங்க பாட்டுக்கு மாடி மேல ஏறிக்கிறாங்க, கடற்கடன்னு ஏறாங்க, கதவை தட்டுறாங்க, ஒவ்வொருத்தையும் போய் சொல்றாங்க ஏசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளுங்க, ஏசு கிறிஸ்துக்காக இப்படி ஒரு மீட்டிங் நடக்குது வாங்க அப்படி எல்லாம் சொன்னாங்க. எல்லாரும் தனியா அவங்கள கூப்பிட்டு, சிஸ்டர் எங்களுக்கு இப்படி எல்லாம் கஷ்டங்கள் இருக்கு, வரலாம் தான் ஆசை, ஆனா ஞாயிற்றுக்கிழமை வந்தா எங்க வீட்டுக்காரன் திட்டுவான், அப்படி இப்படிலாம் பல காரியங்களும் சொல்றாங்க. ஆக நமக்கென்று தேவன் கொடுத்திருக்கிற தீர்மானம் ஒரு பெரிய பணி. இந்த பணி இன்னதென்று நமக்கு தெரிந்து விட்டால் போதும், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களுமே நன்மைக்கு எதுவாக நடக்கும். ஒண்ணு, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இரண்டாவது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். தேவனிடத்திலே அன்பு கூறுகிறோமா? நம்ம எல்லாரும் தேவனிடத்திலே அன்பு கூறுகிற ஆட்கள் கை தூக்குங்க. கூறுறீங்களா? அன்பு கூறுறீங்களா? ஸ்தோத்திரம். தேவனிடத்தில் அன்பு கூறுறதுன்னு என்ன அர்த்தம்? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சீக்கிரம் வாசிங்க. நாம் தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளுகிறது தான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது. தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளணும், இதுதான் தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை கை கொள்ளுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். இந்த வார்த்தையை கை கொள்ளனா சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்காது. நமக்கு ஏற்றபடி கஷ்டங்கள் தான் வந்துகிட்டு இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கஷ்டங்கள் வந்தாலும் சரி, துன்பங்கள் வந்தாலும் சரி, நன்மைகள் வந்தாலும் சரி, தீமைகள் வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் ஏது வந்தாலும், நீ கர்த்தருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அந்த தீர்மானத்தின்படி நடந்து தேவனுடைய வார்த்தைப்படி நடந்து அவருக்கு அன்பாய் நீ போய்கொண்டே இருந்தால் உனக்கு வரக்கூடிய எல்லா காரியங்களும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும் என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். எல்லா காரியங்களும். ஒரு ஊர்ல ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தான். அந்த ராஜாவுக்கு மந்திரி ஒருத்தர் இருந்தான். அந்த மந்திரி எப்பவும் ராஜாவுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டே இருப்பாரு. அட்வைஸ் கொடுத்துட்டே புத்திமதி சொல்லிட்டே இருப்பார். ஒரு நாள் இந்த ராஜா ஆப்பிள் வெட்டிருக்காரு. அவரே ஜாலியா வெட்டிருக்கும் போது கை வெட்டு போட்டுருச்சு. கை வெட்டுப்பட்டு கை இந்த இடத்துல வெட்டியே போயிடுச்சு. கையே ராஜா என்ன வேகத்தில் வெட்டணும்னு தெரியல. விரல் போயிடுச்சு. கரெக்ட், விரல் வெட்டுப்பட்டு போயிடுது. உடனே ராஜா ஐயோ ரத்தம், விரல் விழுந்துருச்சு, ஒட்ட வைக்க முடியல. இப்போலாம் ஆப்ரேஷன் தியேட்டர்லாம் கிடையாது. அப்போலாம் சரி எல்லாம் ஒண்ணுமெல்லாம் போச்சு. ஒரு விரல்ல கொஞ்சம் நோண்டு இல்லாம போச்சு. உடனே மந்திரிகிட்ட ஆலோசனை கேட்கிறார். யார்? ராஜா. அவன் சொல்றான் எல்லாம் நன்மைக்கு, எல்லாம் நன்மைக்குன்றான். ராஜாவுக்கு வந்துச்சு பார்க்கலாம் கோபம். எனக்கு நான் இவ்வளவு பெரிய ராஜா, ஒரு விரல் துண்டிக்கப்பட்டிருக்கிறது, நீ இதை பார்த்து எல்லாம் நன்மைக்குன்னு சொல்றியே அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. உடனே அவனை கொண்டு போய் ஜெயில போட்டார். ஜெயில கொண்டு போட்டார். அவன் ஜெயில உட்காந்துக்கிட்டு எல்லாம் நன்மைக்கு, எல்லாம் நன்மைக்குன்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறான். அவன் அங்க ஒரு வாரம் கழிச்சு ராஜா போய் பார்க்கிறாரு. ராஜாவை பார்க்கும் போதெல்லாம் ராஜாவே விரல் வெட்டுப்பட்டது நன்மைக்கு அப்படின்னு சொல்றான். இன்னும் அந்த ராஜாவுக்கு கோவம் வந்துருச்சு. உடனே ராஜாவுக்கு விரல் காயமெல்லாம் ஆறி போச்சு, நல்லா ஆயிடுச்சு. ஒரு நாள் 1 மாசம் ஆச்சு, 1.5 மாசம் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த ராஜா வேட்டைக்கு போறார். வேட்டைக்கு போயிட்டே இருக்கார். அப்படியே வேட்டைக்கு அப்படியே குதிரை மேல போயிட்டே இருக்காரு. ரொம்ப தூரம் போயிட்டு இருக்காரு. நிறைய பேருக்கு நான்லாம் ஆரம்பத்துல பைக் வாங்கின டயத்துல எல்லாம் பைக்ல ரொம்ப தூரம் போறதுக்கு ஆசையா இருக்கு. ரொம்ப திருநெல்வேலியில இருந்து திருச்சி வரைக்கும் பைக்கிலே நாங்க 2 பேரும் வந்தோம், புருஷனும் மனைவியும். இவ்வளவு தூரம் பைக்லயே மதுரையில வந்து நைட் வந்து ஆல்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் மதுரையில இருந்து கிளம்பி திருச்சிக்கு அதுக்கப்புறம் வருவோம். அப்போ பைக்ல வர்றது ஒரு ரொம்ப சந்தோஷமான காரியமா இருக்குது 2 பேருக்குமே. அப்போ இப்போ பைக்ல வர்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம், வருத்தமா இருக்குது. சரி, ஆக இந்த ராஜா குதிரையில வேட்டையாட போறது ரொம்ப ஜாலியா போயிட்டே இருக்காரு. ரொம்ப தூரம் போயிட்டார். அங்க போனோடனே அங்க மலை ஜாதி மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் திருவிழா கொண்டாடுறாங்க. திருவிழா கொண்டாடுறத ராஜா பார்த்தோன்னா பரவாயில்லப்பா, அந்த திருவிழாவில் நம்மளும் போய் கலந்துக்கலாம் அப்படின்னு இவரும் போறாரு ஜாலியா.
போகும் பொழுது அங்க உள்ள மலைஜாதியுடைய தலைவன் ஒருத்தர் இருக்கிறான். அவங்க என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கிறான், ஒரு மனுஷனை பிடிச்சி பலியிடணும் அவங்க சாமிக்கு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கிறான். இந்த ராஜா வர்றதை பார்த்தோம், ஐயப்பா குதிரையில ஒருத்தன் வர்றான், நல்லா அழகா இருக்கிறான், தாவீது மாதிரி இருக்கிறான், பார்த்தா பரவாயில்ல, இவனை பிடிச்சி இன்னைக்கு பலி செலுத்திடலாம் அப்படின்னு எல்லா மலைஜாதி மக்களும் ஓடி வர்றாங்க. ஓடி வந்து ராஜாவை பிடிச்சிட்டாங்க, பிடிச்சி கூட்டிட்டு போறாங்க. எதுக்கையா கூட்டி போறீங்கன்றாரு. உன்னை பலி செலுத்த போறோம் எங்க சாமிக்கு. அட பாவி, இன்னைக்கு போய் வெட்ட போறீங்களா? இவர் மாத்திரம் தனியா ஜாலியா போறாரு. இவரோட கூட படை வீரர்கள் வந்தாங்கன்னா அவங்களெல்லாம் அழிச்சு போட்டுருவாங்க. தனியா இவர் பாட்டு ஜாலியா போயிட்டு இருக்காரு, மாட்டிக்கிட்டாரு. உடனே அவன்லாம் போய் இவர் கையும் காலெல்லாம் பிடிச்சி பட்டி கட்டி கத்தி எடுத்து வெட்ட போறான். வெட்ட போகும்போது டே வெட்டாரா வெட்டாரான்றாரு. அவர் இப்படி காட்டுறாரு கைய, பார்த்தா ஒரு விரல் ஒடிஞ்ச விரல் இருக்கு. அதை பார்த்த மலைஜாதி மக்கள் பார்த்துட்டான், ஊனமுற்ற ஒருத்தரையும் அவங்க சாமிக்கு பலியிடக்கூடாதான். நம்ம தேவன் நியாயப்பிரமாணத்துல கூட அப்படித்தான் சொல்லியிருக்காரு தெரியுமா, பழுதுள்ள எதையுமே பலியிடக்கூடாது. அப்ப அவனும் இதுல இருந்தா படிச்சுட்டு போயிருக்கான் போல தெரியுது. பழுதுள்ள எதையுமே அவங்க சாமிக்கு படைக்க கூடாது. அவன் பார்த்தான், கையில இவருக்கு விரல் இல்லை, அதனால பழுதா இருக்குது, இந்த ஆளை விட்டு வேண்டாம் வேற ஆளை புடியான்ட்டான். இவர் தப்பிச்சம் புழைச்சம் துண்டை காணாம துணியை காணாம ஓடி விட்டார். ஓட்டம் நடைமா ஓடி வர்றார், குதிரையில வர்றார். வந்து நேர எங்க போவார் நினைக்கிறீங்க? மந்திரி ஜெயிலு. நேர அங்க போனார், கதவை திறந்தார். மந்திரி மந்திரின்னாரு. அவன் எந்திரி எந்திரி எந்திரிக்கிறான். உடனே எல்லா நன்மைக்குன்றான். அவன் எப்ப பார்த்தாலும் இவரை பார்த்தது எல்லா நன்மைக்குன்னு சொல்றவன். உடனே ராஜா சொன்னாராம், ஆமையா எல்லா நன்மைக்குதாயானாரா. அல்லேலூயா. இந்த விரல் வெட்டுப்பட்ட பொழுது, விரல் துண்டிக்கப்பட்ட பொழுது எல்லாம் நன்மைக்கே என்று நீ சொன்னாய், எனக்கு அது புரியாம போச்சு. இன்னைக்குதான் எனக்கு புரியுது. இந்த விரல் மாத்திரம் இருந்தா இந்நேரம் நான் எங்க போயிருப்பேன், சுடுகாட்டுக்கு போய் வெட்டி போட்டிருப்பாங்க என்னைய. எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொன்னாராம். தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த ஒரு மந்திரி சொன்னதே ஒரு தேவ வார்த்தை போல ஆகியிருக்கிறது என்றால், தேவாதி தேவன் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறாரே, சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். உன்னுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தாலும் சரி, எல்லாமே கடைசியில எங்க போய் முடியுமா? நன்மையில தான் முடியும். கவலையே வேண்டாம். யாரு நீ? தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். நாம் யாரு? தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்கள், தேவனுடைய வார்த்தைப்படி நடக்கிறவர்கள். தேவனால் அழைக்கப்பட்டவர்களாக இருந்தால் போதும், தேவனுடைய வார்த்தைப்படி நடக்கிறவர்களாக இருந்தால் போதும், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களும் நன்மைக்கு எதுவாகவே தேவன் கொண்டு போய் முடிப்பார். உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன். இன்றைக்கு நம்முடைய பாஸ்டர் ஜான் ரமேஷ் வாய்ச்சார் பாத்தீங்களா, ஒரு ஆதியாகமும் 45ஆம் அதிகாரம் வாய்ச்சார் தெரியுமா? அதுல யோசேப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு நான் ஒரு காரியம் சொல்றேன். யோசேப்பை பற்றி சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க எல்லாரும் இல்ல. யோசேப்பு அவங்க அப்பாவுக்கு நல்ல பிள்ளையா இருந்தான். இதுவே எல்லா பசங்களுக்கும் பொறாமையா இருந்துச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில யோசேப்பு ஒரு கனவு கண்டான். கனவு கண்டு எல்லாம் அண்ணன் தம்பி மாறு அப்பா அம்மா எல்லாம் யோசேப்பை கும்பிடுற மாதிரி கனவு இல்ல. இதை கேட்ட உடனே அந்த சகோதரர்களுக்கெல்லாம் ரொம்ப கோபம். உடனே சகோதரர்கள் ஒரு நாள் ஆடு மாடு மேய்க்கும் பொழுது, உங்களுக்கு தெரியும் இந்த கதையெல்லாம், ஆடு மாடு மேய்க்கும் போது எப்படியாவது யோசேப்பை கொன்று விடலாம் என்று சொல்லி பிளான் பண்ணினாங்க. உடனே ஒரு பெரிய குழிக்குள்ள அவனை இறக்கி போட்டாங்க. அத்தோடு இவன் சாவட்டும் சொல்லி. அப்போதைக்கு யூதா என்ற ஒருவன் வந்தான், அவன் அண்ணன். அவன் வந்து வேண்டாண்டா வேண்டாண்டா நம்ம தம்பியை சாவடிக்கொண்டான், இவனை அவ்வாறு அங்கிருந்து எகிப்து நாட்டிலிருந்து வியாபாரிகள் வர்றாங்க, புள்ள பிடிக்கிறவன். அதுல இருந்து வந்துதான் வில்லேஜ்ல எல்லாம் புள்ள பிடிக்கிறவன் வர்றான், புள்ள பிடிக்கிறவன் வர்றான்னு சொல்லுவாங்க தெரியுமா? இந்த கதை தான். புள்ள பிடிக்கிறவன் வர்றான், புள்ள பிடிக்கிறவன் வந்திருக்கான், அவன்கிட்ட வித்தரலாம் சொல்லி வித்துட்டாங்க. இவங்க வித்துட்டு எங்க அடிமையாய் யோசேப்பு எகிப்து நாட்டுக்கு அடிமையாய் போகிறான். யோசேப்புக்கு எப்படி இருந்திருக்கான்? அப்போ எப்படி இருந்திருக்கும்? அவனுக்கு கவலையாய் கண்ணீராய் இருந்திருக்குமா? சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறான் அவன். சகலமும் எல்லா காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் நடத்துவார். நான் கர்த்தரால் தீர்மானிக்கப்பட்டவன், நான் கர்த்தருடைய வார்த்தைப்படி நடக்கிறவன். யாரு நினைச்சிருப்பான்? யோசேப்பு. அப்படியே போனா அவங்க அப்பா கிட்ட வந்து
கரடியும் சிங்கமும் அவனை சாகரிச்சிச்சு, அவன் செத்து போயிட்டான்னு சொல்லி அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் கொண்டு போய் ரத்தத்துல அப்படியே நினைச்சு அவங்க அப்பாவிட்ட கொண்டு கொடுத்துட்டாங்க. அப்பா பாவம் அழுகுறாரு, அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அவனை, அழுகுறாரு, பாவம் அவ்வளவுதான் செத்து போட்டான்னு நினைச்சுட்டாங்க. காலங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன், உலகம் மறக்கலாம், உற்றார் மறக்கலாம், நண்பர்கள் மறக்கலாம், நீயும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் உன்னையும் என்னையும் ஒரு காலம் மறக்க மாட்டார். ஹல்லேலூயா! ஒரு காலம் மறக்க மாட்டார். உன்னை உண்டாக்கின தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் என்றென்றைக்கும் உன்னோடவே இருக்கிறார். இந்த தேவன் யோசேப்போடவே இருந்திருக்கிறார். இந்த தேவன் யோசேப்பு அங்க போய் நல்லா வளர்த்து எல்லா காரியத்தையும் இருக்கிறான். அங்கேயும் பிசாசு பிரச்சனை பண்ணுகிறான். கொண்டு போய் எங்க போட்டாங்க? ஜெயில போட்டாங்க. ஜெயில போட்ட போதும் கூட யோசேப்பு கண்கலங்கல. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிற, அவருடைய வார்த்தைப்படி நடக்கிறவன் நான், சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்று அறிந்திருக்கிறேன். ஆமென். ஜெயில கொண்டு போய் போட்டவன் என்னாச்சு? அவனுக்கு ஜெயிலே இருந்து செத்து போயிட்டானா? ஜெயில இருந்து விடுதலை. ஹல்லேலூயா! என்ன விடுதலை? சாதாரண விடுதலை இல்ல. ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம் அவர்தான். அந்த அளவுக்கு ப்ரமோஷனோட விடுதலை. ஹல்லேலூயா! உடனே ப்ரமோஷனோட விடுதலை. ராஜாவுடைய வேலையெல்லாம் இவர் தான் பார்க்கிறாரு. காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த ஊர்ல பஞ்சம் வந்துருச்சு. 2 வருடம் மழையே பெய்யல. அந்த பக்கத்தில் உள்ள எல்லா இடங்களிலுமே மழையே பெய்யல. யாக்கோபு இருந்த இடம் என்ன இடம்? கானான் தேசம். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே மழை இல்லை. அங்கே பஞ்சம். உடனே அங்க இருந்து அவர்கள் சாப்பாட்டுக்காக தேடி வர்றாங்க. எகிப்துல தான் இப்படி எல்லாம் கோதுமை மணியெல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்க, அங்க போய் கடன் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பொண்ணு வெள்ளியும் பாருங்க. நான் ஒரு நாள் சொன்னேன், 1 மாதம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு காலம் வரும், நம்ம கையில வெள்ளி இருந்தாலும் சரி, பொண்ணு இருந்தாலும் சரி, பணம் இருந்தாலும் சரி, வீடு இருந்தாலும் சரி, கார் இருந்தாலும் சரி, வண்டி இருந்தாலும் சரி, சாப்பாட்டுக்கு ஒண்ணும் இல்லாத நிலை வரப்போகிறது. பணம் நிறைய இருக்கும், ஹோட்டல்ல போய் கேட்டா சோறு இருக்காது. நம்ம அந்த காலத்துல இருப்போமா? இருக்க மாட்டோம். ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட பிள்ளைகள் நம்ம எல்லாரும். ஆமென். உடனே நம்ம கையில வெள்ளி இருக்கும், பொண்ணு இருக்கும், எல்லாம் இருக்கும். கொண்டு போய் கொடுத்தா ஒரு காப்பி இன்னைக்கு என்ன விலை சொல்றான்? 5 ரூபாயா? ஆமா. அப்ப சொல்லுவான், 1 பவுன் தங்கம் கொடுத்தா ஒரு காப்பி. கழுத்து காலெல்லாம் கழட்டு. அதுதான் காப்பி குடிக்கிறதுக்காகவே கழட்டு. ஊரம் கழட்டி போட்ட வேண்டியதான், அவ்வளவுதான். அப்பதான் சொல்லுவாங்க, அப்பவே அந்த சிஸ்டர் கழட்டி இருந்துச்சு, கிண்டல் பண்ணல நானு. நம்ம ஆட்களுடைய எண்ணங்கள்லாம் வரும். அப்போ அது நல்ல எண்ணமோ கெட்ட எண்ணமோ அது வேறு. அப்புறம் அதனால மக்கள் அப்படித்தான் சிந்திப்பா எல்லாரும். ரைட். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும். அப்படி என்று நான் 1 மாசத்துக்கு முன்னாலே சொன்னேன் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய். இதே நிலை அங்கே எகிப்துக்கும் கானான் தேசத்துக்கும் வந்திருக்கிறது. எகிப்திலே யோசேப்பு என்ற ஒரு பெரிய அறிவாளி, ஞானவான், ஒரு பெரிய ஞானி அங்க பிரதானியா இருந்ததுனால எத்தனை வருஷம் பஞ்சம் வந்தாலும் சரி, எல்லா பொருட்களை சாப்பிடுறதுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் எல்லாம் சேகரிச்சு வச்சுட்டான் அவன். 2 வருஷம் பஞ்சம் வந்துச்சு, ஒன்னும் ஆகல, எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாங்க. இன்னும் 5 வருஷத்துக்கு மழை பெய்யாது என்று யோசேப்பே சொல்லுகிறான். இன்னைக்கு நம்ம வாட்சம் பாத்தீங்களா? இன்னும் 5 வருஷத்துக்கு மழை பெய்யாது, இன்னும் 5 வருஷத்துக்கு பஞ்சம் வரும். ஆனாலும் 5 வருஷம் வரைக்கும் நாங்கள் சேர்த்து வைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா! ஆக 7 வருஷம் வரைக்கும் பஞ்சங்கள் உண்டு. இந்த சூழ்நிலையில அவங்க எகிப்துக்கு போய் இப்படி நம்ம வெள்ளி பொண்ணெல்லாம் வச்சிருக்காரு. யார் வச்சிருக்கிறது? யாக்கோபு. வெள்ளி பொண்ணெல்லாம் நிறைய வச்சிருக்காரு, ஆனா சாப்பாட்டுக்கு இல்லை. என்ன செய்யறது நிலைமை? வெள்ளி பொண்ணெல்லாம் வச்சிருக்காரு. நிறைய பேர் நிறைய தங்க கட்டியெல்லாம் வச்சிருப்பான், தங்க பஸ்பமெல்லாம் வச்சிருப்பான், ஆனா சாப்பிட முடியாது. ஸ்வீட்டு கூட சாப்பிட முடியாது நிறைய பேருக்கு இல்ல. ஆமாம். என்ன அப்படி சொல்லிடுவாங்கட்டு, நான் ஸ்வீட்டு கொடுத்த உடனே சாப்பிட்றது. ஸ்வீட்டு கூட சாப்பிட முடியாது ஒன்னாலும் சொல்லுவாங்க. இல்ல குடு சாப்பிட்றேன். ஆமாம். ஸ்தோத்திரம். ரைட். நமக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. ரைட். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இவங்க நேரம் அங்க போனாங்க. உடனே இவங்க யாரு என்ன விஷயம் யோசேப்புக்கு தெரியல. அதுக்கப்புறமா கண்டுபிடிச்சிட்டான். பாரு, சின்ன பையன் கண்டுபிடிச்சிட்டான் இவங்கெல்லாம் நம்ம அண்ணமாருன்னு. அண்ணமாரெல்லாம் கண்டுபிடிக்க முடியல, இவன் நம்ம தம்பின்னு. ஏயா? ஏன்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தான் இன்னார் என்று புரியும்.
தேவனுடைய வார்த்தைப்படி நடக்கிற நமக்கு தான் இவன் இன்னாரு இவன் இன்னாரு என்று புரியும். மிச்சாட்கள்லாம் உலகபூர்வமாய் மரமண்டை தான் மிச்சம் எல்லாரும். அதெல்லாம் என்ன மண்டை? மரமண்டை. நம்ம மண்டை உரமண்டைய. நம்ம தேவனுடைய வார்த்தையை அறிந்திருக்கிறோம், தேவனால் நடத்தப்படுகிறோம், தேவனுடைய தீர்மானத்தின்படியே நடந்து கொண்டிருக்கிறோம். அதனால நிச்சயமாய் நமக்கு எல்லாமே தெரியும். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே அதை வாசிங்க. ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் வாசிங்களா. எத்தனாம் வசனம்? எத்தனாம் வசனம்? 5ஆம் வசனம். யார் சொல்றாரு? அவரு யோசேப்பு. நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம்? வந்துட்டீங்களா பாவி கொலைகார பசங்களை, என்னை கொலை செய்ய நினைச்சீங்கல்ல, போ அந்த இவனை கூப்பிட்டு சார்ஜென்ட் இவங்களெல்லாம் முடிச்சு உள்ள போடு, அங்க கொலு மண்டபத்தில் ரெடியா போய் இவங்களெல்லாம் நாளை காலையில் 12 மணிக்கு எல்லாருக்கும் தூக்கு தண்ண சொல்லிடுவான்ல. ஏன்? யோசேப்பு தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தவன், தேவனுடைய வார்த்தைப்படி இருக்கிறவன், தேவனுடைய வார்த்தைப்படி நடக்கிறவன், தேவனிடத்தில் அன்பு கொள்கிறவனுக்கு சகலமும் நன்மையாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறான். ஆமென். வாசிங்க அதை. அதுக்கு முதல்ல உள்ள வசனம் தான் ரொம்ப முக்கியம். நான் யோசேப்பு. அவன் சொல்லித்தாயா தெரிய வேண்டியிருக்கு. நான் யோசேப்பு. இப்படி சொன்ன உடனே அவங்களுக்கு எப்படியா இருந்திருக்கும்? நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும் நினைக்கிறேன். நான் யோசேப்பு. அட பாவி, அப்பதான் ரூபன் நினைச்சிருப்பான் நான் தாயா முதல்ல பிளான் பண்ண ஆளு. யூதா நினைச்சிருப்பாரு நான் தாயா விக்க சொன்ன ஆளு. இப்படி ஒவ்வொருத்தரும் பயந்து கிடந்திருப்பான். நான் யோசேப்பு. முதல் கேள்வி யார் மேல அன்பு? அவங்க அம்மா ஏற்கனவே செத்து போச்சு. எங்க அப்பா உயிரோடு இருக்கிறாரா? அன்புள்ளவன் கிறிஸ்தவன், குடும்ப அன்பு உள்ளவன் கிறிஸ்தவன், குடும்ப அன்பு இல்லாதவன் கிறிஸ்தவனே இல்லை. முதல் கேள்வி அவன் கேட்ட கேள்வி, நான் தாயா உங்க தம்பி யோசேப்பு, அப்பா உயிரோடு இருக்கிறாரா? கலக்கம் சொல்லிட்டேன்ல, ஹார்ட் அட்டாக்னு. அதுக்கு பேர் தான் கலக்கம். கலக்கம் விட்டு இருந்ததுனாலே பதில் சொல்லவே முடியல அவங்களால. தம்பி காலைல விழுவணும்ல. இப்ப ராஜாதி ராஜாவா இருக்கிறார் யோசேப்பு. அடுத்த வசனம். அப்பொழுது யோசேப்பு வாங்கடா, எல்லாம் பயந்துட்டு போயிருப்பான் அப்படியே மெதுவா. ரெண்டாவது திருப்பி சொல்றான். அவங்க செஞ்சதை அப்படியே திருப்பி சொல்றான்ல. நிறைய பேர் நினைப்பாங்க செஞ்சதெல்லாம் திருப்பி சொல்லக்கூடாதுன்னு நினைப்பாங்க. சொல்லணும், அப்பதான் அவனுக்கு புரியும். அவன் செஞ்ச தப்பை சொன்னால்தான் புரியும். நிறைய பேர் அதெல்லாம் சொல்லாதீங்க. இல்லை இல்லை இல்லை, சொன்னால்தான் அவனுக்கு மனமாற்றங்கள் உருவாகும். மனமாற்றம் உருவாகிறதுக்கு தான் உன்னையும் என்னையும் தேவன் வைத்திருக்கிறார். அடுத்தவங்களுக்கு மனமாற்றம் உருவாகணும். பாருங்க, நீங்கள் எகிப்துக்கு போகிற இடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாய யோசேப்பு நான் தான். கவலைப்படாதீங்கப்பா, என்னை போய் வித்து போட்டோம்னு சொல்லி கவலைப்படாதீங்க. அது விசிரமாவும் இருக்க வேண்டாம். உங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கிறதுக்காக என்னைய தேவன் இங்கே அனுப்பினார். அல்லேலூயா சொல்லுவோமா? சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு உயிர் பிச்சை கொடுக்கிறதுக்கு, உயிர் பாதுகாப்பு கொடுக்கிறதுக்கு என்னை அனுப்பி இருக்கிறார். நான் மாத்திரம் வராமல் இருந்திருந்தால் இன்னைக்கு நீங்க செத்து இருப்பீங்க. நான் வந்ததுனால உங்களுக்கு கோதுமை மணிகள் கிடைக்கிறது, நீங்க சாப்பிடுறீங்க. ஆமென். அப்ப தேவன் அன்னைக்கே பிளான் பண்ணிட்டாரு, சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். வாசிங்க. தேசத்தில் இப்போது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க, பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க, உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும், உங்களுக்காக என்னைய வித்து போட்டீங்க நீங்க. கர்த்தர் அதுக்காகத்தான் வழி பண்ணாரு.
உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். ஹல்லேலூயா. தேவன் விற்று போட்ட காரியம், எகிப்தியனுக்கு அடிமைத்தனத்திலே கொடுத்த காரியங்கள் எல்லாம் உங்களுடைய பார்வைக்கு மோசமான காரியம். தேவன் அந்த மோசமான காரியத்தை நன்மையாய் முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. 50ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் ஒன்று இருக்கு, வாசிங்க. 20ஆம் வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும் ஏது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் சரி, கவலைப்படாத. சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் தேவன் முடிப்பார். சகலமும் நன்மைக்கு ஏதுவாய். இரண்டாவது காரியத்தை சொல்றேன், சீக்கிரமா சொல்லி முடிச்சிடறேன். பவுல போசன் தான், அவன் ஒரு ஊர்ல ஊழியம் பண்ணிட்டு இருந்தான். அவன் அந்த வழியை போகும்போது அங்க ஜோசியம் சொல்லுகிற ஒரு அஞ்சனக்காரி, ஜோசியம் சொல்றவா, பவுல பார்த்து, ஒரு பெரிய ஊழியக்காரங்க, ரொம்ப நல்லவருங்க, உன்னை பார்த்து யாராவது புகழ்ந்தாங்கன்னா மயங்கிறாத. அதுவும் விசேஷமாய் ஊழியத்தின் நிமித்தம் யாராவது புகழ்ந்தாங்கன்னா மயங்கிறாத. இது பிசாசும் செய்யும், ஜாக்கிரதை. பிசாசும் செய்யும். அது பவுலுக்கு புரிந்திருக்கிறது. உடனே பவுல் என்ன சொன்ன தெரியுமா? அவளுக்குள்ளே இருந்து அந்த அசுத்தாவியை விரட்டி விட்டுட்டான். அதுக்கப்புறம் அவளால ஜோசியமே சொல்ல முடியல. உடனே அவளுக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாம் வரல, துட்டும் இல்லை. அதனால பவுல் மேல கோபம் அவளுக்கு. உடனே அவ அங்க போய் அங்க இருக்கக்கூடிய நாட்டாவ மணியத்திட்ட போய் சொல்லிட்டா, ராஜா கிட்ட போய் சொல்லிட்டா. உடனே ராஜா பவுல போசனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. ரோடு வழியாய் கூட்டிட்டு போகும்போது அடிச்சு இழுத்துட்டு போனான், நாய் மாதிரி. அடி எவ்வளவு அடி வேணாலும் அடிக்கடான்னு சொல்லிட்டாங்க. பாருங்க, படிச்சு பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம், ரைட். அடிச்சு கூட்டிட்டு போய் அவனை கொண்டு போய் நைட்ல ஒரு சிறைச்சாலைக்குள்ளே போட்டாச்சு. சிறைச்சாலைக்குள்ளே தொழுமரத்திலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். தொழுமரம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ரோமன் கத்தோலிக்க சபையில் உள்ளவர்களுக்கு எல்லாம் தெரியும். அதெல்லாம் படமாய் போட்டுப்பாங்க. தொழுமரம்னா சிலுவையை விட ரொம்ப மோசம். அது சிலுவை நாட்டின் கிராஸ். ஆனா தொழுமரம்னா கையை ஒரு பக்கம் காலை ஒரு பக்கம் இழுத்து இழுத்து கட்டிடுவான். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அப்படியே கட்டுனதுல அப்படியே அவன் தொங்கிட்டே இருந்தான்னு வச்சுங்களேன், இது அப்படியே இந்த இடத்துல அப்படியே கிழிஞ்சு வந்துடும். அப்படி கட்டி வச்சிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் தொழுமரம் என்று பெயர். இப்படிப்பட்ட தொழுமரத்தில் கட்டப்பட்டு பவுலையும் ஷீலாவையும், ஷீலாங்கிறது பொம்பளை நினைச்சுக்காதீங்க, நிறைய பேர் அது வேற. நிறைய பேர் ஷீலாங்கிறது பொம்பளை நினைச்சுக்கிட்டு பவுலையும் ஷீலாவையும் போட்டாங்கன்னு நினைச்சுக்கிறது. ஏன்னா பொம்பளைங்களுக்கு பேர் வைக்கிறாங்கல்ல, அதனால. ரைட். பவுலையும் ஷீலாவையும் தொழுமரத்தில் கட்டி அங்க ஜெயில இருட்டு சிறையில போட்டாச்சு. ராத்திரில நம்மால என்ன நினைச்சிருப்பாங்க? இப்படியாயா கஷ்டப்படணும், இதுக்காயா நான் சேவியர் இறையியல் பயிலகத்துல நான் பட்டம் வாங்கினேன், இதுக்காயா ஊழியக்காரனா நான் போனேன், அப்படித்தான் நம்ம ஆட்கள் நினைப்பான். இல்லம்மா, அப்படித்தானே? என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். இதே வேலைதான் பவுல் செஞ்சுட்டு தராங்க. ராத்திரில எப்படியே ஸ்தோத்திரம் தான், துதி தான், பாட்டு தான், ஜாலி. இவங்க பாட இவங்களோட பக்கத்துல ஜெயில இருப்பான் தெரியுமா, கொலைகாரன், குடிகாரன், ரவுடி, அவன் இருப்பான, அவன்லாம் கேட்டு இருக்கிறான். இவங்க பாட்டை ஜாலியா கேட்டு. அப்போ ஜெயில போய் சுவிசேஷம் சொல்றாரு அவரு. தான் அழைக்கப்பட்ட தீர்மானத்தை அங்கேயும் போய் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அவன் எதுக்காக பவுல போசன் அழைக்கப்பட்டான்?
புறஜாதியாருக்கு சுவிசேஷத்தை சொல்வதற்காய் தீர்மானிக்கப்பட்டு அழைக்கப்பட்டவன் பவுல். அப்ப அங்கேயும் போய் அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கிறான், பாட்டு பாடிட்டே இருக்கிறான். பாட்டு பாடு பாட பாட பாரு, உள்ள இருக்கிற ஜெயில இருக்கிறவன் குற்றவாளிகள்லாம் கேட்டுட்டு இருக்கிறான் பாட்டை, அப்படிதான் போட்டிருக்குது. ஆனா அந்த ஜெயில் வாரம் இருக்கிறான் பாரு, அவர் பாட்டு கேட்டு கேட்டு தூங்கிட்டாரு. அவரு பாட்டு கேட்டு கேட்டு தூங்கிட்டாரு. பாட்டு கேட்டு கேட்டு தூங்குற ஆளு, சர்ச்சிலே பாட்டோ செய்தியோ கேட்க கேட்க தூங்குற ஆளெல்லாம் ரட்சிக்கப்படாத சிறைச்சாலைக்காரனை போன்றவர்கள். புரியுதா இருக்காச்சா? இங்க தூங்குற ஆள்லாம் யார் தெரியுமா? ரட்சிக்கப்படாத சிறைச்சாலைக்காரனை போன்றவர்கள். அதனால தேவனுடைய பாட்டெல்லாம் கேட்டா தூக்கமா வரக்கூடாது. ஆமென். ரைட். அவன் தூங்கிட்டான். திடீர்னு பார்த்தா கிட்டமட்ட சத்தம் இருக்குது. அந்த இடமெல்லாம் அதிருது. கேட்டு பூட்டிருது, கேட்டு திறந்துருச்சு. சத்தத்தை கேட்ட உடனே அவரு எழுப்பிட்டாரு. யாரு? வாட்ச்மேன், வார்டன் எழுப்பிட்டாரு. எழுப்புனோட பார்த்தா கதவுலாம் திறந்து கிடக்குது. இதெல்லாம் பார்த்தோம், அட பாவி, இவங்களை அடிச்சு கொண்டாந்து உள்ளுக்குள்ள போட்டோம், கதவை திறந்துட்டு ஓடி போட்டாங்க போல இந்த பயிலுவா. அப்படிதான் நினைப்பாங்க எல்லாரும். கதவை திறந்து இருட்டு இல்ல, அப்போலாம் இந்த காலத்துல மாதிரி எலக்ட்ரிசிட்டி எல்லாம் கிடையாது. சும்மா ஒரு பந்தத்தை கொடுத்து வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். அது இவங்க இருக்கிற இருள், இருள் சிறை. அதனால இந்த பசங்க எல்லாம் ஓடி போட்டாங்க போல தெரியுது அப்படின்ட்டு ராஜா வந்தாருன்னா காலையில என்ன கேட்பாரு? பவுல் எங்கே, ஷீலா எங்கேன்னு கப்பாராக்க மாட்டாரா? அப்போதைக்கு இல்லைன்னு சொன்னா என்ன செய்வார் ராஜா? இந்த காலத்துல மாதிரி வீட்டுக்கு போயா உனக்கு கொடுக்க வேண்டிய பணம் மிச்ச அரியர்ஸ்லாம் இருக்குது, எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனேன்னு சொல்ல மாட்டான். உடனே கொண்டு போய் கொலைதான், ஷாவடிச்சிருவான் அவனை கொண்டு போய். இதுக்கு பயந்துகிட்டு உடனே இவரு கத்தியை எடுத்து தன்னைத்தானே குத்திக்க போறார். நம்ம என்ன நினைப்போம்? இவெல்லாம் அடிச்ச பயல்ல கத்தியை எடுத்தவன் கத்தியாலே சாவான் வசனம் இருக்குல்ல, நீ அப்படியே செத்து போடா. யார் சொல்லுவான்? நம்மால ஊழியக்காரன் சொல்லுவான், எங்களை எல்லாம் அடிச்சவன்ல நீ அப்படியே சாவிடாங்க. பவுல் என்ன சொன்னார் தெரியுமா? ஓ கத்தியே போடாதப்பா, நாங்க உயிரோடு தான் இருக்கிறோம், நாங்க ஒண்ணு வெளியே போகல, உள்ளுக்குள்ளதான் இருக்கிறோம், நாங்க வெளியே போகல. இப்படி யாராவது சொல்லுவாங்கல்ல, தப்புச்சம் பொழைச்சவன் ஓடிடுவான். ஜெயில் கதவு திறந்துச்சுன்னா என்ன செய்வீங்க? ஓடியே ஓடிடுவான். சொல்லிட்டு தான் ஓடணும்னு நினைப்பான எவனாச்சும்? நினைக்கோ மாட்டான். ஓடி ஓடுவீங்க. அப்படி ஓடல, ஓடிட்டா என்ன ப்ராப்ளம்? ஜெயில் வாரனுக்கு தொல்ல. சரிதானா? பாரு, பவுலும் ஷீலாவும் ஜெயிலுக்கு கொண்டு வந்ததை அது அவர்களுடைய பார்வையில கஷ்டமா தான் இருக்குது. ஆனாலும் நம் தேவன் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாய் கொண்டு போய் முடிப்பார் என்று அறிந்திருக்கிறார்கள். சகலத்தையும் நன்மைக்கு எதுவாய் கொண்டு போய் முடிப்பார் என்று அறிந்திருக்கிறார்கள். அதனால ராத்திரில ஜாலியா என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை சோத்தரிப்போம், சோத்தரித்துக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க பாட்டுக்கு. ஆட்டோமேட்டிக்கா சிறை கதவுகள் எல்லாம் திறந்தது. சரிப்பா, கர்த்தர் நம்மளை வெளியே போய் சொல்றதுக்கு திறந்து வச்சிருக்காரு போல அப்படின்ட்டு வெளியும் போகல. ஏன்? அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளுகிற தேவனத்தில் அன்புள்ளவர்கள். தேவன் இவர்களுக்கு எப்படியெல்லாம் நடத்துவார், நடத்த சித்தம் கொண்டிருக்கிறார் என்று இவர்களுக்கு புரிந்திருக்கிறது. அதனால அமைதியா இருக்கிறாங்க. உடனே அவன் சொல்றாங்க, வாரன்ட்டு சொல்றாங்க, ஒண்ணு நீ கத்தி எடுத்து குத்திக்காத, நாங்க இங்கதான் இருக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட உடனே வாரன் என்ன நினைச்சிட்டான்? அவனுடைய உள்ளத்துல அப்படி ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் உருவாகுகின்றன. இப்படி கதவெல்லாம் திறந்த பிற்பாடும் கூட, திறந்தும் கூட இவங்க வெளியே போகாம உள்ளே இருக்கிறாங்க. நான் தற்கொலை செய்ய போகும்போது கூட நீ தற்கொலையே செய்ய வேண்டாம் ஐயா, நாங்க இங்கதான் இருக்கணும், வெளிப்படையா சத்தமோடு சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷர்கள் உண்டா அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா வந்தான். வந்து என்ன சொன்னான்? பவுல் கிட்ட விழுந்து என்ன சொன்னான்? ஆண்டவமாரே, உடனே ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்னா, உன் மூலமாய் தேவன் எவ்வளோ காரியங்களை செய்ய காத்திருக்கிறார். ஏதோ நம்ம சாதாரண ஆளு நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாம் சாதாரண ஆள் இல்லை. அதிலும் விசேஷமாய் விடுதலை கிறிஸ்துவின் சபைக்கு வருகிற சபையார்கள் எல்லாரும் சாதாரண ஆட்களாவே இல்லை, எல்லாம் அசாதாரணமான ஆட்கள். ஆமென். உடனே அவன் இவர் ஒண்ணு இயேசுவை ஏற்றுக்கொள்ள அப்படி இப்படிலாம் சொன்னாரு. இவரு ஒண்ணும் இல்ல, பாட்டு பாடிட்டே இருந்தாரு, பாட்டை கேட்டே தூங்கிட்டாரு. நம்ம நினைச்சிருக்கிறோம் அவன் தூங்குனான்னு சொல்லி. அவன் தூக்கத்திலேயே இந்த பாட்டு ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அல்லேலூயா. அதனால தூங்குறவங்களுக்கு எல்லாம் ஜாலியாப்பா, தூக்கத்திலேயே பாட்டு ஓடிட்டு இருக்குதுங்கன்னு சொல்லலாம் ஐடியாவா? சரி, ரைட்.
தெரிஞ்சிருக்குது. ஸ்தோத்திரம். ஆக அவன் உடனே கேட்கிறான், ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? உடனே பவுல் என்ன சொல்றாரு? அதற்கு அவர்கள் கழுத்தில் இருக்கிற நகையை கழட்டு. அதற்கு அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய சர்ச்சுக்கு காலையில 9:30 மணிக்கு வா. அதற்கு அவர்கள் தசமபாகம் குடு அப்படியே சொன்னாங்க. ஒண்ணும் கிடையாது. அவன் இலவசம், எல்லாம் இலவசம், இலவசம் தான். அவன் கர்த்தருக்கு சித்தமானால் செப்டம்பர் மாதத்துல 13ஆம் தேதி இங்கே நம்ம தபால் வழி பைபிள் காலேஜ் நடக்க போதில்ல, அதுக்கிடையிலேயே அடியேன் எழுதிய பாட்டு ரிலீஸ் ஆகும் என்று கர்த்தருக்குள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். இலவசம் இலவசம் ஒரு பாட்டு இருக்கு அதுல. ஸ்தோத்திரம். ரைட். ஆக இலவசமா தான் எல்லாம். சொல்லுங்க, வாசிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, இவனுக்கு மாத்திரம் தான் ரட்சிப்பை கேட்டான். நம்ம சொல்றது எப்படி? குடும்பமே ரட்சிக்கப்படும். ஹல்லேலூயா. உன் வாயிலிருந்து பிளஸ் பாயிண்டாவே வரணும். ஒரு ஆளுக்கு மாத்திரம் ரட்சிப்பு இல்ல, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அவ்வளவுதான். என்னாச்சு? என்ன செஞ்சா? வாசிங்க அத சீக்கிரம். கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்காத. வீட்டுக்குள்ள போனோம்னா எல்லாரும் ரோமன் கத்தோலிக்க வீட்டுக்குள்ள போறாங்கன்னு வச்சுங்க. போனேன்னு நம்ம சொல்லுவோம், போனேன்னு அந்த மரியாதை போட்டா உடைச்சு போடு, இங்க ராயப்பர் போட்டா உடைச்சு போடு, இதெல்லாம் இங்க இதை போடாத, அதை போடாது. ஹிந்து வீட்டுல போனேங்க, விநாயகர் படம் வச்சிருக்கிறேன் கீழே போடு, முருகன் படம் வச்சிருக்க கீழே போடு. இப்படிதான் நம்மளால சொல்லிட்டு போன ஒழிய வசனத்தையே சொல்ல மாட்டான். அங்க போய் பவுல் என்ன சொன்னாராம்? வசனத்தை சொல்லி ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்தார்கள். சொல்லுங்க, வாசிங்க மறுபடியும். அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியிலே அந்நேரத்திலே தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். யாருடைய காயத்துங்க? பவுல் சீலாவுடைய காயம். எவ்வளவு காயம் இருக்கும் பாருங்க, யோசிச்சு பாருங்க. அப்படியே ரத்தம் ஒளி அப்படியே கட்டி கட்டியா இருந்திருக்கும். நாத்தமெல்லாம் அடிச்சிருக்கும் தெரியுமா? ரத்த நாத்தமெல்லாம் பார்த்திருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாத்தம் அடிச்சிருக்கும், புண்ணு என்ன வலி வலிச்சிருக்கும். எல்லாத்தையும் கழுவி எண்ணெய் பூசி காயங்கள் ஆற்றியே திராட்சை ரசத்தால் தேற்றினார்கள் அப்படின்னு சொல்லி எதுல நம்ம படித்தோம்? நல்ல சமாரியன். ஆமாம். அதே நல்ல சமாரியன் வேலைய திடீர் மனமாற்றத்துல இவர் செய்யறாரு. யாரு? ஜெயில் வார்டன். அவன் கூட்டிட்டு போய் கழுவுறாரு. நம்மாரு அவங்க சர்ச்சு பாஸ்டுக்கே ஒன்றும் செய்ய மாட்டாரு, ஒரு காப்பியோட கொடுக்க மாட்டாரு. இவன் சர்ச்சு பாஸ்டர் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஜெயில இருந்த கைதி ரட்சிப்புக்காய் வார்த்தைகளை சொன்னதுனாலேயே வார்த்தை போனாலே உனக்கு ஆசீர்வாதங்கள் ஏராளம் உண்டு தெரியுமா? உன்னிடத்தை விட்டு வெளியே வார்த்தைகள் போயிட்டே இருக்கணும், உனக்கு ஆசீர்வாதம் தானா வந்துகிட்டே இருக்கணும். நிறைய பேர் உம்முன்னு உட்காந்துருப்பாங்க. மாத்தாள் கூட பைபிள் காலேஜ் படிக்கும் போது உம்முன்னு இருந்தாங்க. கடைசியில வர 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 வாய ரொம்ப திறந்துட்டாங்க. அதுவும் அன்னைக்கு பட்டமளிப்பு விழாம் போது அவங்களுடைய இதுல கேட்கணும், சிடியில கேட்கணும். நம்ம எல்லாம் அவங்களுடைய டோன், அவங்களுடைய பாணி, அவங்களுடைய இதெல்லாம் ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ஸ்தோத்திரம். ஆக எல்லாருமே 11 பேருமே ரொம்ப அழகாய் பண்ணாங்க. அதெல்லாம் நம்ம கேட்கணும் கடைசி வரைக்கும். நம்ம வருகை தாமதமானால் நம்ம பேரப்பிள்ளைகள் எல்லாரும் அதை போட்டு போட்டு கேட்கணும். எங்க தாத்தா இப்படி இருந்தாங்க, எங்க பாட்டன் இப்படி இருந்தாரு, எங்க முப்பாட்டன் இப்படி இருந்தாரு, இப்படி எல்லாம் சொல்லணும். ஆமாம். ஸ்தோத்திரம். இப்போவே உங்க பையனுக்கு கல்யாணம் முடிச்சிடாதீங்க. ஸ்தோத்திரம். ரைட் ரைட். ஆக அங்க போறேன்னா அவங்களுடைய காயங்கள் ஆற்றி வாசிக்க சீக்கிரமா. அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஞானஸ்நானம் பாரியா, ஒரே ராத்திரில புண்ணோட கூடிய பவுல் தண்ணி தொட்டிக்குள்ள இறங்கி, எவனாச்சும் ராத்திரில குளிர்ல புண்ணோட தண்ணி தொட்டிக்குள்ள இறங்கியிருப்பானா? யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்காய் நான் எதையும் செய்வேன், தேவன் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாய் நடத்துகிறார். அடிச்சு கொண்டு வந்து ஜெயில போட்டாங்க. ஜெயில போட்டதுனால ஒரு குடும்பமே ரட்சிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஒரு குடும்பமே சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். உனக்கு என்ன காரியம் நடந்தாலும் சரி, உனக்கு உன்னுடைய பார்வையை தீமையாய் தோணலாம், ஆனால் கர்த்தர் அதை நன்மையாய் கொண்டு போய் முடித்து விடுறாரு.
ஒரு குடும்பமே ரட்சிக்கப்பட்டது. ரைட்டா? ரைட். உடனே அடுத்த ராஜா என்ன ஒரு அறிக்கை சொல்றாரு, விட்டுருக்காரு. பொழுது விடிந்த பின்பு அந்த மனுஷரை விட்டு விடுங்கள் என்று சொல்ல அதிகாரிகள் சேவகர்களை அனுப்பினார்கள். ஆர்டர் வந்துச்சு அங்க இருந்து ராஜா கிட்ட, இந்த ஆட்களை விட்டுருங்கப்பா போட்டும். ஏன்னா அவனுக்கு அன்னைக்கு ராத்திரி என்ன கனவு வந்துச்சோ தெரியல, விட்டுருங்கப்பா அவனேன்னு சொல்லிட்டாங்க. உடனே அப்போ இவங்க 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 2 பேரும் திரும்பவும் ஜெயிலுக்குள்ள தானே போயிருக்கிறாங்க. நம்ம ஆள் போவானா, எங்களை விட்டுருப்பா, நாங்க இதோட ஓடிடுறோம், நாங்க இன்னொரு ஊர்ல போய் சர்ச்சு வைக்கிறோம், அங்க வந்துரு நீ சர்ச்சுக்கு வாரா வாரம் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லல இவரு. ஏன்னா இவனுக்கும் வேலை வேணுமில்ல, வேலை அவன் வேலையும் போயிடக்கூடாது. நம்முடைய ஊழியத்தில் எல்லாம் எல்லாரையும் கவனிக்கணுங்க. நம்ம மாத்திரம் வாழ்ந்தால், நம்முடைய ஊழியம் மாத்திரம் வாழ்ந்தால் பத்தாது, எல்லா காரியத்தையும் நினைக்கணும் நம்ம. உடனே அப்படியே போய் ஜெயில போய் படுத்துக்கிட்டாங்க 2 பேரும். அங்க இருந்து தாக்கீது வருது, இவங்களை எல்லாம் ரிலீஸ் பண்ணுப்பான்னு சொல்லி. உடனே பவுல் சொல்றாரு, நான் யார் தெரியுமா, ரோம குடியிருப்பு, எனக்கு சிட்டிசன் ஆஃப் ரோம், நான் தமிழன். என்ன தமிழையா? செந்தமிழன். என்னைய போய் நீங்க ஒன்னும் விசாரிக்காம கொல்லாம ஜெயில போட்டீங்கல்ல, இப்ப மாத்திரம் ஒண்ணும் இல்லாம ஓடி போடான்னு விரட்டுறிய என்னைய. நான் யார் தெரியுமா? ராஜா வீட்டு பிள்ளை. நான் யார் தெரியுமா? நான் ராஜா வீட்டு பிள்ளை. ஓடி போடா, நான் ஓடுறதுக்கு இழுத்துக்கிட்டு வந்தா, இழுத்துட்டு வர்றது நான் என்ன பிச்சைக்காரனா? அந்த ராஜா வர சொல்லு. ராஜா வரட்டும், எங்களை எப்படி அடிச்சு அடிச்சு இந்த வீதி வழியா இழுத்துக்கிட்டு வந்தானோ அதே போல எங்களை அப்படி பந்தாவா ஜமீன்தார் மாதிரி அப்படி கூட்டிக்கிட்டு போய் எங்களை வெளியே, ஊருக்கு வெளியே விட சொல்லு போ. இந்த நியூஸ் போச்சு ராஜா கிட்ட. உடனே ராஜா அங்கிருந்து ஓட்டம் நடைமா ஓடி வர்றாரு. வந்த உடனே 2 பேத்தையும் கூப்பிட்டு இவங்களுக்கு என்னென்னலாம் பண்ணாரோ தெரியல, விருந்து இருந்தெல்லாம் வச்சிருப்பாரு, எல்லாம் வச்சு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துருப்பாரு. எல்லாம் கொடுத்து லெஃப்ட் ரைட் அபவுட் டோன் போயிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போய் தெரியுமா உங்களுக்கு, ஒரு சில பெரிய பெரிய ஆட்கள்லாம் அவங்களுக்கெல்லாம் ராஜ்ய மரியாதை தான் கொடுப்பாங்க எப்பவுமே. அது போல ஒரு ராஜாவே மரியாதை கொடுத்து, அப்ப அந்த ஊர் மக்கள்லாம் என்ன நினைச்சிருப்பான் பவுலை பத்தி, சீலாவை பத்தி? ஓ, இவங்க பெரிய ஆள் தானே, உண்மையிலேயே இந்த ராஜா தெரியாதனமா தான் அடிச்சு கூட்டிட்டு போயிட்டான். ரைட்டா? அந்த அஞ்சனக்காரி என்ன நினைச்சிருப்பாங்க, இவ பண்ண வேலை தான் இவ்வளவு, அவள்கிட்டையும் போக மாட்டாங்க ஒருத்தரும். ஆமென். ஆக இந்த பவுலுக்கும் சீலாவுக்கும் அரஸ்ட், அடிதடி, ஜெயிலு, காயங்கள் எல்லாம் வந்தது, சகலமும் நன்மைக்கு எதுவாகவே தேவன் கொண்டு போய் முடித்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தேவனுடைய தீர்மானத்தின்படி அடைக்கப்பட்டவர்கள் யாராயிருந்தாலும் சரி, அவரிடத்திலே அன்பு வருகிற, அவருடைய கற்பனைப்படியே நடக்கிற யாராயிருந்தாலும் சரி, சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும். அல்லேலூயா. இதே போல பல காரியங்கள் சொல்லிட்டே போலாம், நேரம் இல்லை. ஆனால் ஒன்னே ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்து கொன்றார்கள். பார்க்கறதுக்கு என்ன நினைப்பாங்க, 33 வயசுல செத்து போட்டான்னா அவனை என்ன நினைப்பாங்க எல்லாரும்? பாவி, படுவாவி, தொங்குறான தொங்கு. அந்த வழியா போகக்கூடிய யூதர்கள்லாம் எப்படி பண்ணாங்க, தலையை குலுக்கி கொண்டு, எப்படி குலுக்கி பயங்கரமா பாவி தொங்குடா, ரொம்ப அட்டகாசம் பண்ணல நீ, இப்படி எல்லாம் சொல்லிட்டு போனாங்க எல்லாரும். ரைட்டா? இயேசு என்ன நினைச்சாரு, என்ன வந்தாலும் ஏது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிச்சுக்கிட்டு இருந்தாரா இல்லையா? ஆமென். சாகும்போது கூட அப்பாவோட தான் பேசிட்டு இருந்தாரு, வேற யார்கிட்டையும் பேசல. சாகும்போது கூட. ஆமென். அது நம் தேவனுக்கு தெரியும், தேவன் என்னை ஒரு தீர்மானத்தினோடு அழைத்திருக்கிறார் என்று இயேசுவுக்கு தெரியும். நான் தேவனிடத்தில் அன்பா இருக்கிறேன் என்று இயேசுவுக்கு தெரியும் இல்லையா? அதனால இப்படிப்பட்ட அகோரமான மரணம் நன்மைக்கு எதுவாய் முடியும் என்று அறிந்திருந்தார் இயேசு. 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், உன்னையும் என்னையும் உயிர்த்தெழ வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் உயிர்த்தெழுந்திருக்கிறோம். ஆமென். யார் யாரெல்லாம் உயிர்த்தெழுந்த ஆட்கள் கை தூக்க. போய் எல்லாம் போய் பிரசங்கம் பண்ண, நான் செத்து பொழைச்சவன்டா, யமனை பார்த்து பார்த்து சிரிச்சவன்டா. யாரு யமன்? நமக்கு பிசாசு. பிசாச பார்த்து சிரிச்சவன்டான்னு சொல்லிட்டே இருக்கோம். ஆமென்.
நிச்சயமாய் தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்கிறேன், சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். அதனால உன் வாழ்வில் என்ன காரியங்கள் நடந்தாலும் சரி, கவலையே படாத. அதுக்காக நீயே தப்பு தண்டா பண்ணிட்டு காரியம் நடந்துச்சுன்னா கவலைப்படாம இருக்காத. இது யாருக்கு? அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். அப்ப நான் அவரிடத்திலே அன்பு கூறுகிறேனா? நம்ம எல்லாரும் எழுப்பி நிக்கலாமா? நம்ம எல்லாரும் எழுப்பி நிக்கலாம். நான் அவரிடத்திலே அன்பு கூறுகிறேனா? என்னை தேவன் தீர்மானத்தின்படி அழைத்திருக்கிறாரா? எல்லாரும் தேவனை நோக்கி பாருங்கள். எல்லாம் தேவனை நோக்கி பாருங்கள். யோசேப்பை தேவன் தீர்மானத்தின்படி அழைத்திருக்கிறார். யோசேப்பு தேவனுடைய வார்த்தைப்படியே நடந்திருக்கிறார். பவுலை தேவன் தீர்மானத்தின்படி அழைத்திருக்கிறார். பவுல் தேவனுடைய வார்த்தைப்படி நடந்திருக்கிறார். என்ன வந்தாலும் எது வந்தாலும் சரி, கர்த்தர் சகலத்தை நன்மைக்கு ஏதுவாகவே கொண்டு போய் விடுவார். நீ கவலைப்படவே தேவையில்லை. உன்னை பற்றி கவலைப்பட வேண்டியவர் உன்னை பெற்ற ஆண்டவர், உன்னை பெற்ற தாய், உன்னை பெற்ற தந்தை. நீ பிள்ளையை போல காரியங்களை செஞ்சுக்கிட்டே போக வேண்டியதுதான். வனாந்தரத்தில் இஸ்ரவேல் மக்களை தேவன் கூட்டிக் கொண்டே போனார். தாகம் ஏற்பட்டது, கசந்த மாறாதான் கிடைத்தது. ஆனாலும் அதுவும் நன்மைக்கு எதுவாய் மாறியது. அல்லேலூயா. கசந்த மாறா இனிமையாய் மாறியது. போய்கொண்டே இருந்தார்கள். முன்னே செங்கடல், பின்னாலே பார்வோனின் சேனை. உயிருக்கு பயந்தார்கள். அங்கே விடுதலை கிடைக்குமா? சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும் என்று அவர்கள் விசுவாசத்தோடு இருந்தார்கள். செங்கடல் இரண்டாய் பிளந்தது. தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன், கானானுக்கு நெருங்கி வந்து விட்டார்கள். 40 ஆண்டுகள் முடிந்து விட்டது. யோர்தானிலே வெள்ள பெருக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. யோர்தானை கடக்க வேண்டும், கடக்க முடியவில்லை. கடந்தால் தானே கானான் தேசத்துக்கு போக முடியும். பாலும் தேர்வு ஓடுகிற கானான். வெள்ள பெருக்கு, கவலைப்படாதே. உன் வாழ்க்கைக்கு முன்னாலே வெள்ளம் வந்தாலும் சரி, செங்கடல் வந்தாலும் சரி, கசந்த மாறா வந்தாலும் சரி, எரிகோ கோட்டை வந்தாலும் சரி, சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறாயா? தேவன் நன்மைக்கு எதுவாய் நடத்துவார். All things work together for good. கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாகவே நடத்துவார். நீ கவலைப்படவே வேண்டாம். நீ அழைத்த அழைப்பை நினைத்துக்கொள். உன்னுடைய அழைப்பிலே உறுதியாயிரு. உன்னுடைய தீர்மானத்தின்படியே நீ நடந்து வா. தேவனிடத்திலே அன்பு காட்டு. என் தேவன் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா.